Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அதனால யாரை நம்புறதுனே தெரியல. இனி அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்துல அது தொண்டு நிறுவனம் நடத்துற இல்லமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். பெண்கள் பள்ளிகளிலும் நீங்க இந்த பெண்களும் வேலை வாய்ப்பு நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. பெண்கள் ஸ்கூல்லயுமா பெண் காவலர்கள் இல்ல, உங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா தான், நிச்சயமா அரசு பரிசீலிக்கும். அது கல்வித்துறை சார்ந்தது, நாங்க அவங்களுக்கும் பரிந்துரை செய்வோம். இல்ல கண்டிப்பாங்க. ஆமா, எல்லாத்துட்டும் இப்ப என்கொயரி பண்ணிட்டாங்க. நேத்து இருந்தே உங்க மாவட்ட சமூக நல அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாவே அவங்க அங்கதான் தங்கியிருந்தாங்க. நேத்து நைட்டு இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பத்தி அட்வர்ஸா, அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லல. அதுதான் எங்களுக்கு சந்தேகம், அதுதான் காவல்துறைக்கும் ஒரு சந்தேகம். அதனால அதுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்றாங்க. எதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம். அதனாலதான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லல. எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துகிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அது முடிவு வரட்டுங்க, சரிங்களா? நீதிமன்றம் முடிவு செய்யும். இல்ல, உள்ள யாரும் போக முடியாது, வேற யாரும் ஆகல. அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்துட்டும் என்கொயரி பண்ணியாச்சு. 128 பிள்ளைங்கள்ட்டையுமே கேட்டா, 123 பிள்ளைகிட்டையும் கேட்டாச்சு. இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டா அடையாளம் காமிச்சிட்டா. அந்த பிள்ளை தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த கால்ல வலியோட முடிஞ்சு போச்சு. ஆமா, கால்ல ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க, கண் விழிச்சிட்டாங்க, மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க. தைரியமான பொண்ணு. இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்தில்லைங்க. இதுதான் முதல் நிகழ்வா நடந்திருக்கு. அங்க உள்ள ஊழியர்களாலே நடந்தது இது முதல் நிகழ்வு. அதனால பிள்ளைங்க தைரியமா வரலாங்க, தங்க வைக்கலாம், அரசு இல்லத்துல தங்க வச்சு படிக்க வைக்கலாம். ஆனா அந்த வசதி இல்லாதவங்க, இவர் சிங்கிள் பேரண்ட், அந்த மதர், அதனாலதான் நம்மகிட்ட கூட்டிருக்காங்க. இப்போ அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராம பாத்துக்கோங்கன்னாங்க. அப்புறம் வேற ஒரு ஹோம்ல என் பிள்ளை போட்டுக்கிறேன்னு இருக்காங்க. வேற ஒரு அரசு இல்லத்துல மாத்திக்கிறோம் அந்த பிள்ளை. அதை இப்ப இன்னைக்கு சொல்றதுனால எல்லாத்தையும் பெண் காவலர்கள் போட சொல்றாங்க. உள்ள ஆள் நிச்சயம் நைட்டு தங்கணும்ன்றத கட்டாயப்படுத்தி இருக்கோம். அது மாதிரி ரெகுலர் விசிட் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த திருப்பூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து பிள்ளைங்களுக்கு ஆள் கட்டாயம், ஒரு பெண்ணு நைட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா படுத்திருக்கணும்ன்றது அது எல்லாமே என்ஷூர் பண்ணிட்டு தான் வரோம். பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணணும்னு முறையா அது மாதிரி ரிப்போர்ட்டும் வாங்கிட்டே இருக்கோம். மந்த்லி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஆட்கள் விசிட் பண்ணி, மாவட்ட குழந்தைகள் அலுவலர்ல இருந்து விசிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால எல்லாமே இப்போ 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா மிக கடுமையாக்கிட்டோம். சட்ட நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கடுமையாக்கிட்டு வரோம். இப்போ இன்னையில இருந்து அந்த பெண் காவலர்கள்ன்றத நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம். அதனால பெண்கள் நீங்க இனி வாட்ச்மேனா புரிவதற்கு அவங்களும் தைரியமா முன் வருவாங்கன்னு நம்புறேன் நான். இல்ல, இப்பவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கொடுத்துருவாங்க. இன்னைக்கு டைரக்டர் கொடுத்துருவாங்க. அந்த சமூக குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறை இருக்குல்ல, குழந்தை சேவைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, அதன் மூலம் இன்னைக்கு உத்தரவு போட்டுருவாங்க. என்ஜிஓக்களுக்கு நடத்துற குழந்தைகள் இல்லம், குறிப்பா பெண் குழந்தைகள் இல்லத்துக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு உத்தரவு போட்டுருவாங்க. இல்ல, வாட்ச்மேன்றது வாசல்ல தாமா, அவங்க கேட், யாரும் உள்ள போக கூடாது, கேட்ல தான் அவங்களுக்கு டியூட்டி. 100, ஆமா. இல்ல, வார்டன் லீவு. ஆக்சுவலா வார்டன் உள்ள இருக்கணும், வார்டன் உள்ள தங்கணும், அவங்களுக்கு உள்ள ரூம் இருக்கு, வார்டன் உள்ள தங்கணும். நேத்து அவங்க லீவ்ல போயிருக்காங்க. ஆமா, அதுவும் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். எப்படி இங்க மேல சொல்லலாம், டிஎஸ்டபிள்யூக்கு சொல்லல, அவங்க சூப்பர்டென்ட் சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் ஆக்ஷன் எடுக்கிறோம். எப்படி இல்ல, ஸ்கூல்ல எல்லாம் மாணவர் மனசுன்னு பெட்டி வச்சிருக்காங்க. இது ஆமாங்க, ரெகுலரா கண்காணிக்கப்படுதுங்க. இந்த எப்படி நீங்க பாஷா ஆக்ட்ல பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கான அந்த புகார் பெட்டி, அந்த குழுக்கள் எல்லாமே கண்காணிக்கப்படுது. எங்க புகார் வந்தாலும் உடனே பாத்துறோம், இல்லாட்டாலும் ரெகுலரா பாக்குறாங்க. ஆமா, 10, 9, 8 போன் நிறைய வருதுங்க, நிறைய.
நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடா ஃபோன் வருது. ஒன்று சில என்கொயரி வரும், சிலது ஃபண்ணுக்காக பண்ணுவாங்க. ஆனா நிறைய புகார், சின்ன சின்ன விஷயங்கள் கூட 1098ல 181ல புகாரா வந்துருது. அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது. அதனால நிறைய பேருக்கு அந்த நம்பர் அழைப்புகளோட எண்ணிக்கை அதிகம், எல்லாமே புகாரா இருக்காது. சும்மா எல்லாமே சின்ன குழந்தைகள் தானே, ஒண்ணும் இல்ல சார். இப்ப 1098 வந்து நம்ம வெளியே சொல்றோம், உடனே அவன் போன் பண்ணி பாப்பான் 1098 ஒர்க் பண்ணுதான். அது அவனுடைய ஒரு என்ன சொல்றது, ஈகர் கியூரியாசிட்டியா பண்றது, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால நாங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இல்ல என்கொயரி பண்றாங்க, சில ஸ்பெஷல் கிளாஸ்க்குலாம் போன் அல்ல தானே வருது, ஸ்கூல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாமே நிறைய அழைப்புகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால இது நம்ம வேணா புகார் பெட்டிகள் ஏன்னா பெற்றோர்கள் வர்றாங்கல்லங்க, வாரத்துக்கு ஒருக்கா பெற்றோர்கள் சந்திக்க வர்றாங்க. அதனால அது ஃப்ரீயாம உள்ளதுதான். ஃபுல்லாவே அவங்க யாரையும் சந்திக்க முடியாம வைக்கல, பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறாங்க, உறவினர் வந்து சந்திக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் பாத்துட்டு இருக்கோம் நாங்க. அது நிறைய நிகழ்வுகள்ல வந்து நம்ம சொல்லி இருக்கிறோம். குழந்தை திருமணம்ன்றது மெயினா இப்ப வந்து அந்த தானே முன் வந்து திருமணம் செய்யறாங்க இல்லையா, 18 வயசு கீழே உள்ள எல்லாமே அந்த குழந்தை திருமணத்துக்கு கீழையும் போக்சோ ஆக்டுக்களையும் பதிகிறோம். அதனால எண்ணிக்கை பாதிக்கு மேல இந்த குழந்தை திருமணம் அவங்களுடைய அந்த லவ் அஃபேர்னால அவங்களே முன் வந்து திருமணம் செய்யற நிகழ்வு 48% வந்து அந்த மாதிரி லவ் அஃபேர்ல உள்ளது. சோ போக்சோ ஆக்ட் எண்ணிக்கை கூடினதுக்கு அது ஒரு காரணம், குழந்தை திருமணம்ன்றது அது ஒரு காரணமா இருக்கு, டீனேஜ் பிரெக்னன்சி, இந்த மூணுக்குமே காரணம் 48% வந்து லவ் மேரேஜ், காதல் திருமணங்கள். அது சொல்லிட்டு தான் இருக்கோம். 18 வயசு முடிஞ்ச அப்புறம் திருமணம் பண்ணுன்ற சொல்லிட்டே தான் இருக்கிறோம். சரி, நன்றிங்க. நன்றி. அரசு விடுதிகளில் பெண் காவலாளிகள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பை போது அவர் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.